Hi guys, welcome back to a new video. இன்னைக்கு மேட்ச் டே CSK vs PBKs at Chepauk நடக்க போகுது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் ஆஃப் த சீசன் அண்ட் செகண்ட் மேட்ச் ஆஃப் த சீசன். ஸோ CSK கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கிளாஷ்னு சொல்லலாம். RRK அகேன்ஸ்டாக ஒரு பெரிய தோல்வியோடு இப்போ இந்த மேட்ச்சுக்கு வராங்க. அந்த அதர் PBKs GDK அகேன்ஸ்டாக வின் பண்ணிட்டு வராங்க. PBKஸ்க்கு எதிராக CSKோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டுமே ரொம்ப பூராக இருந்திருக்கு ஃபார் த பாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாக. ஸோ லாஸ்ட் இயரில் கூட CSK வந்து 2 மேட்சஸையும் வந்து PBKஸ்க்கு எதிராக லூஸ் பண்ணியிருந்தாங்க. ருத்து நேற்றுக்கு ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. தோனி அண்ட் பிரேவ்ஸை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காரு. ப்ராப்பராக கிளாரிஃபை பண்ணலைனாலும் நமக்கு புரிஞ்சிருச்சு ஓகே என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அது என்னங்கிறது இந்த வீடியோ தெரிஞ்சுப்போம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான IPL அண்ட் CSK அப்டேட்ஸ் பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தெரிவித்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். CSKோட ஹோம் மேட்ச்சுக்கு லாஸ்ட் இயர்லாம் வெறும் 1 ஃபேஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுலேயும் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிரும். பட் இந்த டைம் வந்து 2 ஃபேஸாக வந்து டிக்கெட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேற்றுக்கு வந்து CSK கிட்ட அந்த போஸ்ட் பார்த்துருப்பீங்க, லிமிடெட் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் அவைலபிள்னு சொல்லி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா 4700 ரேஞ்சில் இருக்கக்கூடிய IJK லோவர் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாண்ட்லாம் வந்து டிக்கெட்ஸ் அவைலபிளாக தான் இருந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் CSK ஹோம் மேட்ச்க்கான டிக்கெட்ஸ் மேட்ச் டேக்கு முந்தின நாள் கூட ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிறது. கண்டிப்பாக லாஸ்ட் மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் வந்து CSK ஃபேன்ஸை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் தோனி இல்லாததுமே வந்து ஒரு மேஜர் ரீசன் சொல்லலாம். ஸோ ஐ ஃபீல் இந்த 2 காரணங்களாக தான் இருக்கணும். ரீசெண்டாக DCS LSG மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் DCயோட ஹெட் கோச் ஆன ஹேமக் பதானி ஒரு பிரில்லியன்ட் மூவ் ஒன்று பண்ணியிருப்பாரு. DC வேர் சேசிங் அ டோட்டல் ஆஃப் 142. அட் அ பாயிண்ட் DC வந்து 42-4 இருந்தாங்க. அப்போ தான் மில்லர் பேட் அப் பண்ணி ரெடியாக இருந்தார். ஸோ அவர் தான் வந்து நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக உள்ளே போக வேண்டியது. பட் அவருக்கு பதிலாக வந்து ஸ்டப்ஸ் வந்தார். அண்ட் அந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டப்ஸ் அண்ட் ரிஸ்வி இவங்க 2 பேர் சேர்ந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப்னால தான் DC அந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. இதே எப்படி பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, மில்லர் இஸ் மோர் ஆஃப் அ ஃபினிஷர். ஸோ அந்த நேரத்தில் மில்லர் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. வேற ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸால் கொஞ்சம் ஆங்கர் பண்ணி இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதான் தேவையாக இருந்துச்சு. ரன்ஸ் பெருசாக முக்கியம் இல்லை, ஸ்லோவாக பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணலே ஆட்டோமேட்டிக்காக ரன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ எஸ், ரொம்ப சூப்பரான ஒரு மூவ் நம்ம ஹேமக் பதானி பண்ணியிருக்காரு. DC ஆக்சுவலாக லாஸ்ட் இயரே பிளே ஆஃப் ரேஸ் கண்டென்ஷனில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் IPL அந்த 7 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஃபேஸில் தான் வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சு. பிகாஸ் லாஸ்ட் 7 மேட்சஸில் 2 மேட்ச் தான் அவங்களால வின் பண்ண முடிஞ்சிச்சு, 5 மேட்ச் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ், DC வந்து 5th பிளேஸ் இன் டேபிள் முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த வருஷம் இப்போ DC ஒரு வின்னோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see DC இந்த வருஷம் பிளே ஆஃப் ரீச் பண்ணுறாங்களா இல்லையான்னு. இப்போ ருத்துவோட ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் பிச்சை பற்றி பேசியிருக்காங்க. சேபாக் பிச் வந்து டியூரிங் த டே ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் நைட் கேம்ஸில் வந்து எக்ஸசிவான டியூ இருக்கிறதுனால செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸில் ஒரு மாற்றம் பார்க்க முடியுது. பால் இன்னுமே நல்லா பேட்டுக்கு வருது. இந்த வருஷம் சேபாக் எப்படி பிஹேவ் பண்ண போகிறதுன்னு தெரியல. இந்த வருஷம் we are having 7 games at சேபாக். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை பண்ணி as much as games possible நாங்கள் வின் பண்ணுவோம்னு ருத்து சொல்லியிருக்காரு. லாஸ்ட் வீடியோவில் CSK ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசியிருப்போம் இல்லையா. CSK ஆக்ஷனில் பெட்டரான பிளேஸை பிக் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்த மாதிரி புலம்பிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் இல்லையா. இப்போ ருத்துவும் அதை தான் கன்வே பண்ணியிருக்காரு. எங்ககிட்ட பெஸ்ட் ஆஃப் ஸ்குவாட்ஸ் லாஸ்ட் இயர் கிடையாது. நான் அதை சொல்கிறதுனால எந்த பிளேயர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். ஸோ எங்களோட காம்பினேஷன் சரியாக கிளிக் ஆகலை, நாங்கள் நினச்சா மாதிரி போகலை. அண்ட் செகண்ட் இயர் ஆஃப் சைக்கிள் இது. ஸோ இந்த வருஷம் எங்ககிட்ட லிமிடெட் ஆப்ஷன்ஸ் தான் ஆப்ஷனில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ எங்களால் வந்து மேக்ஸிமம் கேப்ஸ் தான் ஃபில் பண்ண முடிஞ்சிச்சு. எந்தெந்த பிளேயர்லாம் அவைலபிளாக இருந்தாங்களோ. நாங்கள் மெகா ஆப்ஷனில் ஃபியூ குட் பிளேஸை மிஸ் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ ஆப்ஷன் சம்டைம்ஸ் நீங்கள் நினச்ச மாதிரி போகலாம், இட் வில் சேஞ்ச் த அவுட்லுக் ஆஃப் த ஹோல் சைக்கிள் அப்படின்னு ருத்து கன்வே பண்ணியிருக்காரு. இஸ் ஹி ப்ரிப்பேரிங் அஸ் ஃபார் த வேர்ஸ்ட் தான் தெரியல. ருத்து கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காரு. ஸோ லெட்ஸ் see அப்கமிங் மேட்சஸில் CSK எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. KKR இப்போ பேக் டு பேக் கேம்ஸ் இந்த IPL சீசனில் லூஸ் பண்ணியிருக்காங்க. கிளியர்லி they are missing மதிஷா பத்திரனான்னு தெரியுது. ஸோ இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிமைன் unavailable until April 15 or 16 இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ April 16 அப்புறமா தான் மதிஷா பத்திரனா வந்து KKR கேம்பை ஜாயின் பண்ணுறதா இருக்காராம். PBKs அண்ட் GT விளையாட மேட்ச்சில் PBKஸோட கேப்டன் ஷ்ரேயஸருக்கு ஒரு ஹேண்ட் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நடக்க போகிற PBKs அண்ட் CSK மேட்ச்சில் ஷ்ரேயஸர் இஸ் அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஹீஸ் அவைலபிள் தான். PBKஸோட அசிஸ்டன்ட் கோச் பிராட் ஹேண்ட் தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃப்ராக்சர் எதுவும் ஆகல, பட் தேர் இஸ் சம் ஸ்வெல்லிங். ஷ்ரேயஸர் கண்டிப்பாக நீங்கள் மேட்சை ப்ளே பண்ணுவார்னு சொல்லி தான் கிரிக் பஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு சேப்பாக்கில் 200 லோடிங்னு சொல்லி அஸ்வின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. கிரவுண்ட் வேறு நல்லா இருக்காம், நேற்றுக்கு ஸ்டேடியம் விசிட் பண்ணியிருக்காரு. 200 கண்டிப்பாக லோடிங் தான். ஆனால் CSK ஸ்கோர் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் will CSK ஸ்கோர் 200 கேட்டிங்கன்னா ஐ எம் நாட் ஷியூர். ஆக்சுவலாக வேர்ல்ட் கப் அப்பயே சேப்பாக் பிச் வந்து பேட்டர்ஸ்க்கு ஃபேவரபிளாக தான் இருந்துச்சு. நம்ம இந்தியா ஜிம்பாப்வே மேட்சே பார்த்துருப்போம். இந்தியா 250 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அசோசியேட் நேஷன்ஸ் ப்ளே பண்ண மேட்ச்லேயே 200 ரன்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக சேப்பாக்கில் இந்த வருஷம் நிறைய 200+ ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்கலாம். நம்ம CSK டீமில் ஆல்ரெடி ஜாரன் பேட்சர்னு சொல்லிட்டு JSK டீமில் இருந்த ஒரு பிளேயர் வந்து இப்போ CSKயோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அந்த மாதிரி யாங்கோ ஸ்மித்னு சொல்லிட்டு JSKயோட ஸ்குவாடில் இந்த வருஷம் ஒரு பிளேயர் இருந்தார், நல்ல டாலான ஃபாஸ்ட் பாலர். இப்போ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்டேட் பண்ணியிருந்தாரு. CSKக்கு வராருங்கிறது இன்னும் தெரியல, பட் மோஸ்ட்லி CSK ஜாயின் பண்ணுறதா தான் இருக்கும். அஸ் அ நெட் பவுலராக இவர் இந்த வருஷம் இருக்க போறாரு. இப்போ பிரேவ்ஸ் அண்ட் தோனியோட இன்ஜுரி அப்டேட் பற்றி பார்த்துருவோமா. ஸோ பிரேவ்ஸ் வந்து நேற்றுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருங்க. நேற்றுக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து 2 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. நேற்றுக்கு சேப்பாக்கோட மேட் பி விக்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. இது சேப்பாக் அப்படியே பேக் சைடில் இருக்கும், சின்னது தான், வெறும் நெட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பிரேவ்ஸ் வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மெயின் டீமோடையுமே வந்து சேப்பாக்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதா நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ESPN ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறபடி பார்த்தா
பார்த்தா பிரேவ்ஸ் இன்னைக்கு மேட்ச் ப்ளே பண்ணுறது ரொம்பவே கடினம் தான் போல. ஹி ஸ்டில் இன் ரெக்கவரி பீரியட்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நெட்ஸில் அதிகமான நேரம் பேட் பண்ணியிருந்தாலுமே ஒன்லி த்ரோ டவுன்ஸ்க்கு எதிராக மட்டும் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஏரியாவில் கூட ப்ளே பண்ணல, ஜஸ்ட் பால் டிஃபெண்ட் பண்ணி கிரவுண்டோட ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அன்லைக்லி தட் ஹி வில் பி பேக்னு இப்போ சொல்லியிருக்கிறதுனால இப்போ சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தானே கேட்குறீங்க. மோஸ்ட்லி மேட்ச் ஆர்டர் தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ESPNோட லைக்லி பிளேயிங் லெவலையுமே வந்து மேட்ச் ஆர்டர் தான் நம்பர் 4 இருக்காரு. ஸோ பெருசாக மாற்றங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் மைக்கேல் லசியுமே வந்து இந்த டீம் நாங்கள் 100% பேக் பண்ணுறோம்னு சொல்லி தான் போஸ்ட் மேட்ச்சில் பேசியிருப்பாரு. ஸோ லெட்ஸ் சிஎஸ்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களான்னு. மோஸ்ட்லி சேஞ்சஸ் எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இன்கேஸ் சேஞ்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இட் வில் பி a சர்ப்ரைஸ். ருத்து ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையுமே வந்து பிரேவ்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் இன்னைக்கு ப்ராக்டிஸ்க்கு வரல அண்ட் இதுக்கு நாங்கள் சாட்டுமே அதை பற்றி பண்ணல. ஸோ ஐம் நாட் ரியலி ஷோர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் பிரேவ்ஸ் வந்து செப்பரேட்டாக மேட் பி விக்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு. எஸ், அவர் வந்து ப்ராக்டிஸ் இதுக்கு பண்ணியிருக்காரு. அதனால பிரேவ்ஸ் இன்னைக்கு மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு 50-50 சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்கே பொதுவாக ரஷ் பண்ணக்கூடிய டீம் கிடையாது. என்னது இந்த ஒரு மேட்ச் பிரேவ்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலுமே வந்து அவர் சீசன் த்ரூ அவுட்டாக வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஃபுல்லி ஃபிட்டாக இருக்கணும். ஸோ இந்த மேட்சை ப்ளே பண்ணி இங்கே ஏதாவது இன்ஜுரி ஆகி அவர் வந்து சீசன்லேருந்து ரூல்ட் அவுட் ஆனார்னா அது இன்னும் பெரிய சிக்கலாக மாறிடும். அதனால பிரேவ்ஸை இந்த மேட்ச்சில் ரெஸ்ட் பண்ணுறது தான் வந்து சரியான முடிவாக இருக்கும். ஸோ சிஎஸ்கே சேம் 11ஓட தான் போவாங்க. தென் தோனியோட ரீஆ ப்ராசஸ் பற்றி கேட்டதுக்கு ருத்து வந்து 13th டே அன்னைக்கு அதுக்கான அப்டேட் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதாவது 2 வீக்ஸ் வந்து தோனி ரூல்ட் அவுட் ஆகியிருப்பார் இல்லையா. மார்ச் 20 அன்னைக்கு தான் சிஎஸ்கே ஆஃபிஷியலாக போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக 2 வீக்ஸ் அதுலேருந்து கழிச்சு பார்த்தோம்னா ஏப்ரல் 10 வருது. ஸோ ஏப்ரல் 10 அன்னைக்கு நம்ம சிஎஸ்கே கிட்டேருந்து தோனியோட ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். சிஎஸ்கே அவரோட ப்ராக்டிஸ் செஷனை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி தோனியுமே நெட்ஸில் பேட் பண்ணியிருக்காராம். தோனி வந்து த்ரோ டவுன்ஸ்க்கு எதிராக ப்ளே பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய டெலிவரிஸை ஸ்டாண்ட்ஸுக்கே ஸ்மாஷ் பண்ணியிருக்காராம். ஸோ தோனி நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஈவன் ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் கூட வந்து நிறைய சிக்ஸஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நம்மளோட கெட்ட நேரம் தோனிக்கு இன்ஜுரி ஆகிருச்சு. ஹோப் ஹி ரெக்கவர் சூன். சரி, ஓகே கைஸ், இது இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மோஸ்ட்லி லைவ் வரலாம்னு இருக்க மேட்ச்க்கு அப்புறமா லைவ் வர முடியலன்னா வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பட் லைவ் வரேன்னா நான் கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பாய்.